ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். தியான வசனம் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 1:3. யாதொரு மாசில்லாதவர்களும் நேபுகாத்நேச்சார் தன்னை சேவிக்கிறவர்கள் யாதொரு பழுதற்றவர்களாக அல்லது யாதொரு மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ராஜா அரண்மனையில் நின்று ராஜாவை சேவிப்பவர்களில் ராஜா எதிர்பார்க்கிற தகுதி இதுவாக இருக்கிறது. அவ்விதமாக யாதொரு மாசுமற்றவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் தானியேல் ஒருவன் ஆவான். அவன் இந்த தகுதியுள்ளவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் தானியேலுடைய வாழ்க்கையிலே யாதொரு மாசும் பழுதும் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவரும் தம்மை சேவிக்கும்படி தங்களுடைய வாழ்க்கையிலே யாதொரு மாசுமற்றவர்களையே நாடி தேடுகிறார். அவர் நாடி தேடுகிற தகுதி எவ்வளவு உன்னதமானது! தம்மை சேவிக்கும்படி தேவனுக்கு அசுத்தமான ஜீவியமும் கோணலான வழிகளும் உள்ள மனிதர் தேவையில்லை. உலகத்தால் கரைபட்டதும் சீர்கெட்டதுமான ஜீவியமுள்ளவர்கள் ஆண்டவரை சேவிக்க தகுதியுள்ளவர்கள் அல்ல. பிரஜாதியை சேர்ந்த ஒரு மன்னனுக்கு தன்னை சேவிக்கும்படி தங்களில் யாதொரு மாசும் இல்லாதவர்கள் தேவை என்றால், நம்முடைய மகாராஜாவானவர் தம்மை சேவிக்கும்படி தங்கள் ஜீவியத்திலே மாசுள்ளவர்களை ஏற்றுக்கொள்வாரோ? ஒரு தேவ ஊழியனின் மிகப்பெரிய தேவை திறமை அல்ல, ஜீவியத்தின் தூய்மையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்மை சேவிப்பவர்களில் எதிர்பார்க்கிற முதல் தகுதி மாசற்ற பரிசுத்த ஜீவியமே ஆகும். சாலமோனை பாருங்கள், எவ்வளவு அறிவும் திறமைகளும் படைத்த மனிதன் அவன். ஆனால் அவனுடைய முடிவோ வெற்றிகரமானதாக இருக்கவில்லை. மாசற்றதொரு ஜீவியத்தை குறித்த வெளிப்படுத்தல் அவனுக்கு இராததினாலே அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டதோடு தன்னுடைய ராட்சியம் பிரிக்கப்பட்டு போவதற்கும் காரணமானவனாய் மாறிவிட்டான். பெர்சிய வல்லரசில் ஆமான் என்பவன் ராஜாவுக்கு அடுத்தவராக மிக உயர்ந்த பதவியிலே உயர்த்தப்பட்டிருந்தான். எஸ்தர் 3:1 கூறுகிறது. ஆனால் அவனில் மாசற்ற சுபாவம் இல்லாததால் அந்த உயர்வில் அவனால் நீடித்திருக்க இயலவில்லை. மிக உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவன் மிக உயரமான தூக்கு மரத்தில் தூக்கிலிடப்பட்டான். யாவராலும் மதிக்கப்படவும் கனம் பண்ணப்படவும் விரும்பி அதையே நாடி தேடிக்கொண்டிருந்த அவன் அனைவரும் பார்க்கத்தக்கதாக 50 முழ உயரத்தில் தூக்கிலிடப்பட்டு அவமானமடைந்தவனாய் தொங்க வேண்டியதாயிற்று என்பதை எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் எச்சரிப்படையும்படியாகவே இவர்களுடைய சரித்திரங்களெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே இடம்பெற்றுள்ளன. தானியேல் யாதொரு மாசுமில்லாதவனாக கணிக்கப்பட்டு ராஜ அரண்மனையில் சேவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட போது அதிகபட்சம் 16 வயதுள்ள ஒரு இளைஞனாய் இருந்திருப்பான். அந்த இளம் வயதிலேயே தீட்டுப்படாத களங்கமற்றதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருந்த அவன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சுமார் 90க்கும் மேற்பட்ட வயதுள்ளவனாய் தான் மரணமடையும் வரை களங்கமற்ற ஜீவியத்தை தன்னில் பாதுகாத்து கொண்டான். அவன் வளர வளர இந்த வைராக்கியம் அவனில் தணிந்து போகவில்லை. இது நிமித்தம் அவன் மென்மேலும் உயர்த்தப்பட்டான். தேவ சமூகத்தில் மேன்மையானவர்களாக உயர்த்தப்படும்படி நம்மில் எதிர்பார்க்கப்படும் பிரதானமான தகுதி களங்கமற்றதொரு சுபாவமே ஆகும். தானியேல் எப்பக்கத்திலும் மாசற்றவனாயிருந்தான். அவனுடைய சத்துருக்களால் கூட அவனில் யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்பதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது. அவனுடைய சேவை சம்பந்தமாகவோ அல்லது அவனுடைய ஜீவியம் சம்பந்தமாகவோ அவர்களால் அவனில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. நம்முடைய மகாராஜாவானவர் தம்மை சேவிப்பவர்களில் எதிர்பார்க்கின்ற மேலானதோர் தகுந்ததோர் நிபந்தனை மாசற்றதொரு தூய ஜீவியமே. இது நம் ஒவ்வொருவருக்கும் எடுக்கப்படுகின்ற ஒரு சவாலாகும். நாம் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு மாசற்ற ஜீவியம் செய்ய முன்வருவோமா? தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய நினைவில் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மோடு கேட்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்படும்படி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமான ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கற்பித்திருந்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். அடிக்கப்பட இருக்கின்ற ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்பதே அங்கே தேவ திட்டமாக இருந்தது. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய குணசீலங்களாகிய சாந்தம், கணங்கமின்மை ஆகியவற்றையும் குறிக்கிறது. அனுதினமும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களான நம்மிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த குணாசீலங்கள் காணப்பட வேண்டும். மாறாக நம்மில் கோபத்தின் ஆவி இருக்கும் என்றால் நாம் ஆட்டுக்குட்டியாக அல்ல, சிங்கம், புலி போன்ற துஷ்ட மிருகங்களாகவே நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறார். அதுவும் சாந்த குணத்திற்கு நிழலாட்டமான சுத்தமானதொரு பறவையாகும். ஏராளமான பறவை இனங்களில் புறா மாத்திரமே தேவனால் அவருக்கு உகந்த பலிப்பொருளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். நம்முடைய பலி கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படி நாம் சாந்த குணமுள்ளவர்களாயும் ஆவியில் கபடற்றவர்களாயும் தூய்மையான ஜீவியமுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாந்தம் என்பது நமக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிற ஒன்றல்ல. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நாம் சாந்தமுள்ளவர்கள் என்பதையும் நாம் வசிக்கின்ற சமுதாயம் நம்மை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கரைதரையற்றவர்களாக நாம் காணப்பட முடியும். பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருந்தது போல நாம் கரைதரை, பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாத மாசற்ற ஜீவியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆணாக இருக்க வேண்டும். இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண் என்பது பலத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. ஒரு வயது என்பது பலன், வீரியம் முதலியவற்றின் உச்சகட்டமாகும். நாம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதிலும் நம்முடைய ஜீவனை கர்த்தரின் கரங்களில் அர்ப்பணிக்கும் கடைசி நிமிடம் வரை மிக உன்னதமான ஆவிக்குரிய நிலைமையில் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 12:5 உள்ள அந்த ஆட்டுக்குட்டி என்பது ஆங்கிலத்தில் உங்கள் ஆட்டுக்குட்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தேவ ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்தில் நீயும் நானும் நெருங்கிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதை காட்டுகிறது அல்லது உறவை குறிக்கிறது. இவ்விதமாக களங்கமற்ற பரிசுத்த ஜீவியம் உள்ளவர்களே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவரால் அங்கீகரிக்கப்படுவார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட எந்த பலியும் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படி அதன் பலிப்பொருள் பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலியின் பிரமாணமாக கொடுத்திருந்தார் என்பதை லேவியராகமத்திலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்திற்கான பிரமாணமும் இதுவே. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதில் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். நீ தேவனுடைய ஆலயம். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக அமைய ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். மகத்துவமுள்ள தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். மாசற்ற ஆட்டுக்குட்டியாக உம்மையே பலியாக கொடுத்து எங்களை உமக்கு சொந்தமாக்கினீர். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மாசற்றவர்களாக, பழுதற்றவர்களாக ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உம்மை சேவிப்பதற்கு நாங்கள் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தோடும் உம்மோடு சேர்ந்து நாங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி காட்டவும். நாங்கள் தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பாதையும் ஆண்டவரே ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தமாக இருப்பது போல எங்களுடைய வாழ்வின் எல்லையங்களும் இந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.